ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சத்தான அதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புரோக்கன் வீட் கோதுமை ரவை இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோதுமை ரவை எடுத்துக்கலாம், இல்லைனா இதுக்கு பதிலாக அவல் எடுத்துக்கலாம், இல்லைனா ஓட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா வெள்ளை ரவை கூட எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எது வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் துருவின ஆப்பிள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுலேயும் வந்து நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது வந்து ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து வேக வச்சுக்கிறேன். நைட் டைமில் வந்து நெய் கொடுக்கலாமா அப்படின்னா, குழந்தைங்க சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு தூக்குவாங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து நெய் சேர்த்து கொடுங்க. ஒன்றும் ஆகாது, நல்லா டைஜஸ்ட் ஆயிரும். இப்போ இது ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக குலைவாக வெந்து வந்துடும். நான் 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் நம்மளுடைய இந்த புரோக்கன் வீட் அதுக்கப்புறம் ஆப்பிள் ரெண்டுமே வந்து நல்லா சாஃப்டாக குலைவாக வெந்துட்டுருக்கு. இதை வந்து நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடலாம், இல்லைனா மேஷர் ஏதாவது வச்சு நல்லா ஃபைனாக வந்து மசிச்சு விட்டுருங்க. இல்லை குழந்தைங்களுக்கு வந்து மிக்சியில் அரைச்சி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா, இதை ஃபுல்லாக அப்படியே மிக்சியில் சேர்த்துட்டு கூட 1 or 2 பல்ஸ் விட்டு கொடுக்கலாம். நான் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மசிச்சுட்டு இப்போ இது கூட நான் கொஞ்சம் சூடான பசும்பால் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பசும்பாலும் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், நைட்டு நல்லா தூக்கமும் வரும். பசும்பால் கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா பசும்பால் இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக சேர்த்து கொடுங்க. இல்லைனா வெறும் ஆப்பிளும் அந்த ரவா மட்டும் போதும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சுட்டு குழந்தைக்கு ஊட்டி விட்டால் போதும். இப்போது இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து 7 மாத குழந்தையிலிருந்து எல்லா குழந்தையினராக வந்து கொடுக்கலாம். ஓகே, இந்த புதினா சாதம் செய்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி 1க்கு 2 அரைச்சி போட்டுருங்க. அரைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா ரைஸ் வந்து குயிக்காக வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபைனலாக வந்து மிக்சியிலெல்லாம் அரைக்க தேவையில்லை. நல்லா மென்று சாப்பிட்ற குழந்தையாக இருந்தால் நீங்கள் அரிசி அப்படியே போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த நம்ம அரைச்சி வச்ச அரிசியை போட்டு நல்லா அதை சிம்மில் வச்சுருங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சாதம் வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே புதினா வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் குக்கிங் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது ஆயில் சூடான உடனே இது கூட 4 ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட குட்டியாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே குட்டியாக சேர்த்துக்கணும் இஞ்சி. இதை சேர்த்துட்டு இது கூட சாம்பார் வெங்காயம் ஒரு 4 பீஸ் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஒரு 3 மிளகு போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 4 துண்டு தக்காளி, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ரைஸ் வந்து போட்டிருக்கோம். நம்ம புதினாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. புதினா வந்து அந்த பச்சை வாசனை சுத்தமாக இல்லாத அளவுக்கு வதக்கிடணும். இது வதக்க வதக்க கொஞ்சமாக ரொம்பவே கம்மியாயிரும் புதினா. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போது புதினா நல்லா வதங்கின உடனே இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே இஞ்சி, புதினா, பூண்டு, மிளகு, மஞ்சள் எல்லாமே குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு புதினா சட்னி அரைச்சா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைப்போமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் வச்சுருந்த சாதம் வந்து ரொம்ப சாஃப்டாக குலைவாக வந்து வெந்துருச்சு. இதை நம்ம இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புதினா, இதை வந்து நான் இந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை இந்த சாதத்து கூட இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புதினா மிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து சாதத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இந்த சாதத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் இந்த பேஸ்ட்டில் இருக்கிற எல்லா டேஸ்ட்டும் வந்து அந்த சாதத்துலேயும் இறங்கிடும். சாதம் ரொம்ப குலைவாக சூப்பராக இருக்கும். சால்ட்டு மட்டும் தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஸ்டவ்வில் சிம்மில் இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்மளுடைய புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டி விடலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய லஞ்ச் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அதில் போய் பாருங்கள், பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு குக்கரில் ஒரு 4-5 துண்டு உருளைக்கிழங்கு, ஒரு 4-5 துண்டு கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி இதெல்லாமே வந்து எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக பெப்பர் தூளும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு இந்த பச்சை பட்டாணிலாம் ஸ்கிப் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 4-5 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து மசிக்கும் போது உங்களுக்கு அந்த பச்சை பட்டாணி எல்லாத்தோட தோல் எல்லாமே வந்து கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். நல்லா ஃபைனாக பியூரி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பியூரியாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேஷர்லேயே நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நெய் சூடான உடனே இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை வந்து நெய்லேயே நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை நெய்லேயே நல்லா வதக்கிக்கிறேன்.
கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் ரவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை மாவை நெய்லியே நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கோதுமை வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டாலே வந்து நமக்கு கட்டியெல்லாம் போயிடும். இப்போது இந்த கோதுமை மாவு வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கோதுமை மாவு அந்த கஞ்சி மாதிரி வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா காய்ச்சிக்கலாம். அதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போது நம்ம மஸ்ட் வச்சுருக்கிற அந்த வெஜிடபிளையும் வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டின்னர் ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். நம்ம சால்ட்டும் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு, காரத்துக்கு பெப்பர் தூளும் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். இப்போது இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய ரொம்பவே சுவையான வீட் வெஜிடபிள் கஞ்சி ரெடி. குழந்தைங்களுக்கு நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், நைட்டில் வந்து ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும். இந்த ஃபுட்டு 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். இந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.